கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சுதந்திர தினத்தன்றைக்கு உங்களை நான் சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு சின்ன தீர்மானத்தை பண்ண போகிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுதந்திர இந்தியாவில் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் சுதந்திரமான காரியங்கள் இந்தியாவில் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்தியாவில் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பல கிராமங்கள் இந்தியாவில் இருக்குது. இன மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். மொழி பேசுகிறவர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க. என்னால் முடிந்த அளவிற்கு சுவிசேஷத்தை நான் இந்தியாவில் அறிவிப்பேன் சொல்லி பாருங்க. ஒரு நாள் என்னை பார்த்து ஒரு சகோதரர் கேட்டார், எதற்காக கிராஸ் டிவியை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் ஆரம்பிக்கலை, கர்த்தர் ஆரம்பிக்க வைத்தார் அப்படின்னு சொன்னேன். சரி, எதற்காக? என் மனைவி 10 லட்சம் ஆத்துமாக்களை கேட்டாங்க. என் மனைவி பார்த்து நான் சொன்னேன், நான் செய்கிற ஊழியம் கிராம ஊழியங்கள், அதுபோக பட்டணத்தில் சின்ன சின்ன ஊழியங்களை நம்ம செய்துட்ருக்குறோம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. 10 லட்சம் மக்களை ரட்சிக்கணும் அப்படின்னு கேட்கையே எப்படி நியாயம்? இல்லை, எனக்கு தெரியாது, 10 லட்சம் ஆத்துமாக்கள் வேணும். ஒரு நாள் ஆண்டவர் கிராஸ் டிவி ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்னார். எதற்காக அப்படின்னு ஆண்டவரிடத்தில் நான் கேட்டதற்கு, உன்னுடைய மனைவி 10 லட்சம் ஆத்துமாக்களை கேட்டான். 10 லட்சம் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு தான் நான் கிராஸ் டிவி ஆரம்பிக்க சொல்கிறேன். கிராஸ் டிவி ஆரம்பித்தவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இப்பொழுது ஆண்டவருடைய உன்னதமான பெரிய கிருபையினால் 2018 ஆண்டிலிருந்து தமிழகம் எங்கும், தமிழ்நாடு எங்கும் கிராஸ் டிவி மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இது உங்கள் மேலே விழுந்த கடமை. ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலும் விழுந்த உன்னதமான ஒரு கடமை இருக்கிறது. அது என்னன்னா, இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக இரத்தத்தை சிந்தி மரித்தார், எனக்காக 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார், எனக்காக இயேசு மறுபடியும் திரும்பி வருவார். இதை எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதை சொல்லணும். இதுதான் சுவிசேஷம். ரோமர் 9வது அதிகாரம், ரோமர் 10வது அதிகாரம் 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். இது ரட்சிப்புக்குரிய கீவேர்டு. இதை சுவிசேஷமாக சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். அதற்காக தான் கிராஸ் டிவி ஊழியத்தை கரத்தில் கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் உங்களுக்கு பிஸ்னஸை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்களால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை அறிவிங்க. அது நம்மேல் விழுந்த கடமை. அதை அறிவிக்காமல் போனால் குற்றம் நம்மேல் சுமரும். வேதாகமத்தில் ஒரு சம்பவம். சமாரியா தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம். அந்த பஞ்சத்திற்கு காரணம் சீரியருடைய இராணுவம் சமாரியாவை முற்றுகை போட்டுவிட்டது. இப்பொழுது எல்லாம் மரணத்துக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒளிமுக வாசலில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேர் யாருன்னா குஷ்டரோகிகள். அந்த 4 பேர் யாருன்னா ஒன்றுக்கும் உதவாதவர்கள். குஷ்டரோகிகளை வீட்டில் வச்சுருப்பாங்களான்னா இல்லை. குஷ்டரோகிகளை ஊருக்குள்ள இருப்பாங்களான்னா இல்லை. குஷ்டரோகிகள் ஊரை விட்டு வெளியே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு தகுதி, பிச்சை எடுக்கிற தகுதி தான். ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு குஷ்டரோகி வந்து உங்களுக்கு சமையல் எல்லாம் பரிமாறுறான். நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? நம்ம யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட, குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட, பெற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட, சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட, தேசத்தினால் ஒதுக்கப்பட்ட ஒரு குரூப்பு குஷ்டரோகிகள். அந்த 4 பேர் ஒன்று சொல்கிறாங்க பாருங்க. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இங்கே இருந்தாலும் நம்ம சாவோம், பட்டணத்துக்குள் போனால் அங்கே பஞ்சம், அங்கேயும் சாவோம். இங்கே இருந்தாலும் சாவோம், பட்டணத்துக்குள்ளே போனாலும் பஞ்சம், அங்கேயும் சாவோம். இப்பொழுது நம்ம சீரியருடைய இராணுவத்துக்குள்ளே போவோம், ஒரு வேளை அவர்கள் நம்மளை உயிரோடு வைத்தால் பிழைப்போம், இல்லை என்றால் சாவோம். இங்கே இருந்தாலும் சாவு, அங்கே போனால் சாவு. எலும்பி இராணுவத்துக்குள்ளே போவோம், சீரியருடைய இராணுவத்துக்குள்ளே போவோம். இந்த 4 பேர் எழும்பி வந்தாங்க. ஆண்டு ஒரு பெரிய இரைச்சலையே, மகா பெரிய இராணுவத்தின் இரைச்சலையே உண்டு பண்ணினான். அந்த சீரிய இராணுவம் அந்த 4 குஷ்டரோகிகளை பார்த்து பயந்து ஓடிட்டு, பண்டம் பாத்திரங்களை அப்படியே போட்டுட்டு, இப்போ இவங்க உணவை சாப்பிட்றாங்க, கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க, 1 வாரத்துக்கு 1 மாதத்துக்கு ஒளிச்சு வைக்கிறாங்க. இப்போ இந்த நைட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசுகிறாங்க. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இங்கே ஆகாரம் இருக்குது, ஊருக்குள்ள பஞ்சம், பசி, பட்டினி, சாவு. இப்போ போய் சொல்லுவோம் ஊருக்குள்ள. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசு வருவதற்கு முன்பு இந்த உலகத்திற்கு எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இது தீர்க்க தரிசனம், இது நிறைவேறும். இது அறிவிக்க வேண்டிய ஒரு கடமை, உங்கள் கடமை. நீங்கள் சின்ன ஊழியம் செய்யலாம், சாதாரண ஒரு ஊழியம் செய்யலாம், அது ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. தென்கொரியாவில் ஒரு சின்ன மகள் மருத்துவமனைக்கு போய் ட்ராக்ஸ் ஊழியம் கொடுத்துட்டு இருப்பாளாம். அங்கே ஒரு வாலிபன் படுத்திருக்கிறான், வீசிங் ப்ராப்ளம், இழப்பு வியாதி, சைனஸ் ப்ராப்ளம். ஸோ அவன்கிட்ட போய் அதை கொடுத்தோன்னே அந்த ட்ராக்ஸை கிழிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு, இன்னொரு ஆட்டம் என்கிட்ட வந்து உன்னை கொன்னுருவேன்னு சொல்கிறான். அந்த வாலிபன் எழும்புறதுக்கு முன்பாக ஒரு சின்ன புதிய ஏற்பாடு அவன் தலைக்கு மாட்டில் வச்சுட்டு, அண்ணே ஏசு உனக்காக இந்த பூமிக்கு வந்தா, அண்ணே ஏசு உனக்காக ரத்தத்தை சிந்தினான், உன்னுடைய வியாதிக்காக தான் இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, உனக்காக சிலுவையிலேயே அறையப்பட்டார், இயேசுவை ஏற்றுக்கொள், உன்னுடைய வியாதி எல்லாம் மாறும். ஆறுதலான வார்த்தை சொன்னதை கேட்டு அந்த வாலிபன் அந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான். அந்த வாலிபனுடைய வாழ்க்கை மாறியது. அந்த வாலிபன் தான் உலகத்திலேயே பெரிய திருச்சபையாக இருக்கிற தென்கொரியாவில் இருக்கிற சியோலில் இருக்கிற அந்த திருச்சபையினுடைய போதகர் பால் யாங்கிட்சோ. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம், சாதாரண ஒரு ஊழியத்தை செய்யலாம், நற்செய்தி அறிவிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இதோ உலகம் முழுவதற்கு நீங்கள் சென்று சகல ஜாதிகளுக்கும் என் சுவிசேஷத்தை அறிவிங்கள், என் நாமத்தினாலே அவர்களை சீசராக்குங்கள். இயேசு கடைசியாய் கட்டளையிட்டது 2 பேரா இயேசு அனுப்பினா. சுவிசேஷத்தை அறிவிக்கிற என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அது நம்மேல் விழுந்த கடமை. 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கும் பொழுது, திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசையுங்கள், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசையுங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? ஒரு ஊரில் கைராசியான ஒரு டாக்டர் இருந்தார். அவர்கிட்ட
ஒரு இளைஞனை, ஒரு 15 வயது நிரம்பின இளைஞனை மருத்துவம் பார்ப்பதற்காக அழைத்து வராங்க. அந்த இளைஞனை பரிசோதனை பார்த்துவிட்டு அவருடைய பெற்றோரை ரூமுக்கு வெளியே ஜன்னல் அருகே கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, உங்கள் மகன் பிழைக்க மாட்டான், நாளைக்கு மறிச்சிடுவான், உங்கள் மகனுடைய ஆயுள் முடிந்து விட்டது, இருதயத்தில் பெரிய ஹோல், இன்னும் சில மணி நேரம் தான் இருப்பான், நாளைக்கு உங்களுடைய மகன் கன்ஃபார்மாக மறித்து விடுவான் என்று அந்த பெற்றோரை பார்த்து டாக்டர் சொல்லிட்டார். இதை இந்த 15 வயது நிரம்பின இளைஞன் கேட்டுக்கொண்டான். மறுநாள் காலை டாக்டர் எப்படி இருக்கு தம்பி அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னான், டாக்டர் என்னால் மூச்சு விட முடியல, நான் சாக போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும் டாக்டர், இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள் டாக்டர், இந்த பிறந்த நாளில் நான் சாக போகிறேன். இல்லைப்பா நீ சாக மாட்டேன். இல்லை டாக்டர், நேற்று நீங்கள் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசினதை நான் கேட்டேன், இன்றைக்கி என்னால் மூச்சு விட முடியல டாக்டர், இன்றைக்கி என்னுடைய 15வது பிறந்த நாள் டாக்டர், என்னுடைய 7 வயதில் விபிஎஸ்சில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், 14 வயது 14 ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்திட்டேன், இன்றைக்கி 15வது பிறந்த நாள், 15வது ஆத்துமாவை ஆதாயப்படுத்த போகிறேன் டாக்டர், இன்றைக்கு நீங்கள் மறிச்சிங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியுமா? இயேசு உங்களுக்காக மறித்தா, உங்களுக்காக ரத்தம் சிந்தினா, அந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க டாக்டர். டாக்டர் கையை உதறிவிட்டு சென்று விட்டான். கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு உதவி செய்வதற்காக ஒரு நர்ஸ் அவர்கள் பார்த்தா அந்த தம்பி சொன்னாக்கா, எனக்கு 15வது வயசு பிறந்த நாள், இன்றைக்கி நான் சாக போகிறேன், நான் கவலைப்படலை, ஆனால் 7 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், 14 வயசில் 14 ஆத்துமாவை ஆதாயப்படுத்திட்டேன், இந்த 15வது வயசில் 15வது ஆத்துமாவை ஆதாயப்படுத்தாமல் நான் சாக போகிறேனே அப்படின்னு மனசு உடைகிறதுக்கா கண்ணீரோடு சொன்னா, அக்கா உனக்காக இயேசு இரத்தத்தை சிந்தினா, அக்கா உனக்காக இயேசு மரித்தா, உனக்காக இயேசு உயிரோடு எழும்பினா, அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வாயாக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நர்ஸுடைய கண்களிலே கண்ணீர். தம்பி உன்னுடைய 15வது ஆத்துமானா என்று சொல்லும் பொழுது அந்த இளைஞன் 15 வயது நிரம்பின அந்த இளைஞன் மரித்து விட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறோம், எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறோம். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நான் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன் ஆண்டவரே, சொல்லுங்கள், என் கூட இணைந்து ஜெபிங்க. தகப்பனே, 79வது சுதந்திர தினத்திற்காக நன்றி. சுதந்திர இந்தியா இன்னும் சுதந்திரம் அடையணும் ஆண்டவரே. அப்பா, பாவத்தில், சாபத்தில், மதுபானத்துக்குள், பச்சாரத்துக்குள், வேசித்தனத்துக்குள், பலவிதமான பாவ கட்டுக்குள் இருக்கிற இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பா, இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவர். நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்தியாவிற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு உன்னத பணியாக இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறோம். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கினால், இந்நாளில் நாங்களும் நற்செய்தி அறிவிப்போம் என்று தீர்மானிக்கிறோம். அப்படி அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மூச்சு. சுவிசேஷ அறிவிங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.